வணக்கம். கூலி படம் ஃபர்ஸ்ட் ஷோ நகரிக்கு வந்தாச்சு. நகரியில் பார்த்தாச்சு. அந்த படம் என்னன்னா, ஒரு 100 நாள், அதாவது கூலி 100 days இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு போஸ்டை இப்போதான் பார்த்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ரிலீஸு காலையிலே கொண்டாட்டமாக அந்த தேட்டர் முழுக்க பயங்கர கொண்டாட்டமாயிடுச்சு. ஆந்திரா முழுக்க அப்படி ஒரு பெரிய வைப். ரொம்ப லேட்டாக தான் ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த புக்கிங்கை ஆரம்பிச்சப்போ அப்படி அதான் சொல்றது, காலையிலேருந்து ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி அவ்வளோ பேர் விடிகாலம் 3 மணிலேருந்து ஃபஸ்ட்டு 6 மணிக்கு கூலி படம் அப்படி கொண்டாட ஆரம்பித்தாங்க. சரியா, கதை என்ன அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இங்கே வந்திருந்த அத்தனை ரசிகர்கள் என்ன பார்த்தோன்னா, ரஜினி, அதுவும் அந்த விண்டேஜ் ரஜினி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர அது எப்போ வரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வரும்போது அவங்க தேட்டரில் பண்ண அமக்கலம் இருக்குல்ல, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கூலி படத்தோட கதை என்ன. தேவா அப்படின்றவர் சென்னை ராயப்பேட்டையில் ஒரு மேன்ஷன் வச்சிருக்காரு. அந்த மேன்ஷன்ல சில பேச்சுலர்ஸ் தான் தங்கியிருக்காங்க. அப்படியே தேவாவுடைய ஒரு நண்பராக இருக்கக்கூடிய சத்யராஜ் ஒரு கட்டத்தில் அவர் கொல்லப்படுகிறார். அந்த சத்யராஜ் தன் நண்பனை போய் பார்க்க போறாரு. அந்த இடத்துல பார்க்க போனோடனே சத்யராஜோட மகளான சுருதியாஸ் எங்க அப்பா ஏன் பார்க்க வந்தீங்க, வெளியே போங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய நண்பனுடைய சாவுக்கு யார் காரணம், என்ன பின்னணி அப்படின்ட்டு தேவா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு பெரிய கதையே போக ஆரம்பிக்கிறது. ஏன்னா சத்யராஜ் ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். அந்த பவர் ஹவுஸ் அப்படின் போது சத்யராஜ் ஏதோ பவர் ஹவுஸ் ஆப்ரேட்டரா இருப்பாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. சரி, தன் நண்பனை கொன்னது யாரு, தன் நண்பனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன, தன் நண்பனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுன்னா தன் நண்பனுடைய மகளான 3 மகள்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும், இதுக்கு யார் காரணம். உள்ள இறங்குறாரு, ஒரு ஆர்பருக்குள்ள இறங்குறாரு. ஒரு ஆர்பர் வைசாக்ல அந்த ஆர்பரையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்க ஒரு நபர் தான் நாகார்ஜுனா. ஏன்னா நாகார்ஜுனோட வேலை என்னன்னா தங்கம் வைரம் கடத்துறது. அது என்னன்னா, சாதாரணமாக நீங்கள் தங்கம் வைரம் டைரெக்டாக கடத்துனீங்க இல்லை வேற ஏதாவது பொருள் மூலமா கடத்துனீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை வாட்ச் எடுக்கிற மாதிரி, இல்லை வாட்சை கடத்துற மாதிரி ஈஸியாக அதை பெரிய அளவில் மோப்பம் பிடிக்க மாட்டாங்க. அதனால வாட்சுக்குள்ள தங்கம் வைரம் கடத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஒரு தங்க வைரம் கடத்துறதுக்கா இவ்வளோ பெரிய டானா காமிக்கிறாங்க இவர் அப்படின் போது அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கேங்குக்குள்ள நிறைய போலீஸ் அண்டர் கவர் போலீஸ்காரங்களை உள்ள அனுப்புறாங்க. அப்படி உள்ள அனுப்புற போலீஸ்காரர்கள், அப்புறமா இவங்களுக்கு ஆகாத எதிர்கோஷ்டி உளவாளிகள் அத்தனை பேரையும் இந்த சௌபின் இருக்கார்ல, அவர் தான் நாகார்ஜுனாவுக்கு ஒரு ரைட்டன். அவர் என்ன பண்றாரு, அத்தனை பேருடைய கதையை முடிக்கிறாரு. சௌபின் யாரு, அவருக்கான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது லோகேஷோடைய ஒரு பக்கா ஸ்கிரீன் பிளேன் கூட சொல்லலாம். இப்படி இருக்க இந்த ஆர்பரை கட்டி காப்பாற்றுற இந்த நாகார்ஜுனா இவரை ரஜினிகாந்த் மீட் பண்றாரு. மீட் பண்ணும்போது திரும்ப என்ன சொல்றாரு நாகார்ஜுனா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு, இல்லைங்க நான் சாதாரண ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நண்பனுடைய சாவுக்கு, சத்யராஜனுடைய அந்த சாவுக்கு யார் காரணம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் கூலியா அவர் உள்ள இறங்கி போய் தேடுற விஷயம் தாங்க இந்த கதை. இந்த கதை நம்ம சாதாரணமாக சொல்லிட்டாலும் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, எதிர்பார்க்காத சில காட்சிகள், ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரியான ஒரு விஷயம் படம் முழுக்க இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மெதுவாக அந்த கதை அப்படியே நகர்ந்துகிட்டே போகுது. இது கூட நிறைய பேர் கூட விமர்சனங்கள் சில பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஒன்றும் இதுவாக இருக்காதுங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஏதோ செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லப்படுறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை மெதுவாக கொண்டு வராங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சத்யராஜுக்கான அந்த மருந்துக்கான ஒரு தேடல். இப்போ இந்த தேவா யார், அவர் இன்னும் தெரியல. அப்புறமா தேவாவுக்கும் சுருதிஹாசனுக்கும் என்ன ஒரு பாண்டிங். அப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டானா இருக்க நாகார்ஜுனா இந்த இடத்துக்கு எப்படி வந்தார், இங்கே வெறும் தங்கம் வைரம் மட்டும்தான் கடத்துனாங்களா, அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்குது. அப்புறம் அந்த போலீஸ் அண்டர் கவர் ஆஃபீஸராக உள்ளே இருக்கிறவங்களாம் யார் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு கொண்டு வர ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி இன்ட்ரோல் பிளாக் ஒன்று வருது. அந்த இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் தேவா வெர்சஸ் சைமன் யாருன்னு தெரியும், நாகார்ஜுனா கேரக்டர். நாகார்ஜுனா பல பேட்டிகளில் கூட சொல்லியிருந்தார், எனக்கு ஒரு ஆன்டி ஹீரோ இல்லைன்னா ஒரு வில்லனு, ஆன்டி ஹீரோன்னு கூட ஒரு பக்கா வில்லன் இந்த ரோலில் நடிக்கிறதுக்கு நான் முதல்லாம் தயங்கினேன். ஒரு 7 முறை நான் கதை கேட்டேன். 7 முறை கதை கேட்ட பிறகுதான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்படி ஒரு ஸ்டைலிஷ் வில்லனாக இருக்காரு. அவர் வந்த பிறகு, ஏன்னா இங்கே ஆந்திராவில் சொல்லவே தெரியல, ஆந்திரா தெலுங்கானாவில் அவரை கொண்டாடுறதுக்குன்னே இருக்காங்க. அவர் விசில் பறக்குது. இந்த செகண்ட் ஹாஃப் முழுக்க ரஜினிக்கும் நாகார்ஜுனுக்குமான ஒரு விஷயங்கள் ஃபுல்லாக படம் முழுக்கே போயிட்டு கடைசி 20 மினிட்ஸ் வேற லெவல் படங்கள் வேற லெவல் படம். இதில் குறிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்திருக்கும் உள்ளே இருக்காங்க.
சத்யராஜ், சௌபின், அப்புறம் வந்து சார்லி அவர் பங்குக்கு பிரமாதமாக பண்ணிட்டு போகிறாரு. அப்புறம் நமக்கு தெரியாத சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வைசாக் ஆர்பரை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பிரமாதமான ஒரு ஆர்பர் வந்து அதில் எடுத்த அந்த கண்டெய்னர், அதனுடைய பேக்ட்ராப்பு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் மீறி இந்த நம்ம எதிர்பார்த்தோம் இல்லைங்களா, நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான் இவங்கெல்லாம் எந்தெந்த பிளேஸ்மெண்ட்டில் வருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த சஸ்பென்ஸை தயவுசெய்து சொல்லிடக்கூடாது. நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, அது வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக விமர்சனம் பண்ணணும். ஏன்னா வந்து அவ்வளோ கூட்டம் பாருங்கள், அடுத்த ஷோவுக்கு அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இப்படியே நாகார்ஜுனா, ரஜினி இவங்களுக்கான அந்த மோதல், அந்த எதிரான விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும் பொழுது இவங்க யார் அது அப்படின்னு இது எங்கேயோ பார்த்துருக்கேன் நாகார்ஜுனா சொல்லும் பொழுது கடைசி ஒரு 20 மினிட்ஸில் நான் எங்கே பார்த்துருக்கேன் தெரியுமான்னு ரஜினி ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் தேட்டரே அலறுது. வந்து தேட்டரே அல்லோகொள்ளப்படுது. ஒரு விண்டேஜ் ரஜினி அங்கே தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி ஒரு ஸ்டைலிஷான அதை தான் நம்ம அதை சொல்லவே தேவையில்லை. வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையாக இருக்குது. வந்து சரி, இந்த மேன்ஷன் எதுக்கு, இந்த மேன்ஷனில் இவர் ஏன் ஓனராக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பலமான காரணம் வந்து லோகேஷ் கனகராஜ் வச்சிருக்காரு. சரி, படமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் டெக்னிக்கலாக ஒரு பிரமாதமான படம், சூப்பரான படம். வந்து டெக்னிக்கலாக இந்த படம் வந்து அதுலேயும் குறிப்பாக சொன்னோம்னா இந்த படத்துடைய கேமரா ஒர்க்கு பிரமாதப்படுத்திருக்காரு. நீங்கள் ஆர்பர்லாம் அப்படி அந்த ஒயிடாங்கில் பார்க்கும்போது வேற விதமாக இருக்குது. இந்த படத்தில் உண்மையிலேயே இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு சொன்னால், இன்னொரு பெரிய ஒரு பலம் சொன்னால் அனிருத்தோட மியூசிக். பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், அனிருத் வந்து தூள் கலப்பி எடுக்கிறாப்புல. வந்து குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃப் முழுக்க அனிருத் அதகலம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும், அது உபேந்திராவாக இருக்கட்டும், அமீர் கானாக இருக்கட்டும், சௌபீரா இருக்கட்டும், இவங்களாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. சத்யராஜ் ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு 30 வருட கால நண்பராக இதுக்கு முன்னாடி இருந்தவர். வந்து அதன் பிறகு அவங்களுக்குள்ள எந்த படமும் பண்ணல. ரஜினியும் சத்யராஜும் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லருக்குள்ள ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கும். வந்து 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன், நான் அவனை வெளியே விட்டேன்னா என்ன ஆகுன்னு நீங்கள் படம் பார்க்கும்போது அது என்ன தெரியும். அது 30 வருஷமா ஆஃப்லைனில் ஒருத்தர் ஏன் வச்சிருந்துக்கிறார் சத்யராஜ்னு அதெல்லாம் வந்து சொல்லிட்டோம்னா வந்து சஸ்பென்ஸ்லாம் உடஞ்சா மாதிரி ஆகிடும். வந்து அப்புறம் வந்து உபேந்திரா கொஞ்ச நேரம் தான் வராருங்க. கொஞ்ச நேரம் வந்தாலும் எப்படி ஜெயிலரில் வந்து சிவராஜ்குமார் வந்தார் வந்து அண்ணா அப்படின்னு, இதுலேயும் வந்து அண்ணான்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறையும் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஆஃப்லைனில் அவர் வச்சிருக்காரு. வந்து அது படத்தை பாருங்க நீங்கள், அது தெரிய ஆரம்பிக்க. வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சௌபின் உண்மையிலே பெரிய கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காருங்க. அந்த கேரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாரு, இதில் பகத் பாசில் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு. உண்மையிலே பகத் பாசில் பண்ணியிருந்தா பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி சௌபினும் வந்து அமக்கலம் பண்ணியிருக்காரு. அவர் என்னன்னே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. நல்லவரா கெட்டவரா அல்லது நல்லவனா கெட்டவனா அப்படின்ற மாதிரி எந்த விஷயம் நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனால் கிளைமேக்ஸில் அவருக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. அதான் சொல்கிறேன், வந்து எதிர்பார்க்காத சம்பவங்கள்னு நாகார்ஜுனா அவ்வளோ ஸ்டைலிஷாக பார்க்குறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க படத்தில் வருது. இதெல்லாம் மீறி படத்தில் எந்த மைனஸும் இல்லையாப்பா அப்படின் பொழுது நிறைய இடங்கள்ல லாஜிக்கான சில கேள்விகள்லாம் கேட்க தோணுது. வந்து ஒரு மாஸ் ஹீரோ படத்தில், ஒரு அதிரடியான படத்தில் லோகேஷ் மாதிரியான ஒரு இயக்குனர் எடுத்திருக்கிற இந்த படத்தில் சில லாஜிக்கான விஷயங்களை வந்து நம்ம அப்படியே தவிர்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வந்து அது ஒன்றும் தெரியவே இல்லை. இதெல்லாம் மீறி ரஜினியோட நிறைய டைலாக்லாம் வந்து பஞ்ச் டைலாக் சொன்னால் சாதாரணமாக இருக்கிற டைலாக் வந்து அது வேற லெவலில் இருக்குது. வந்து குறிப்பாக சொல்லணும்னா வந்து தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்வாங்க, ஆனால் வந்து குடி வந்து ஒவ்வொரு நாளும் கொல்லும் அப்படின்ற மாதிரியான வசனத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா தூள் கிளப்பிட்டு இருக்கு படம் முழுக்க. வந்து இதில் சொல்ல போனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு என்னப்பா இப்படியே போய்கிட்டே இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த படம் கலக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த படத்தோடைய பெரிய பலமே. பாட்டு சொல்லவே தேவையில்ல, சிக்குடு வைப், அதுக்கு தேட்டரை இறங்கி ஆடுது, சொல்லவே தேவையில்ல. பிரமாதமான சாங். இந்த வயசில் எப்படியா அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவரை கூட ரஜினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், எப்பா இது 50 வருஷ காலத்து வண்டி, இந்த வண்டியை பார்த்து இது பண்ணுங்க, ஏற்கனவே நிறைய பேர் பார்ட்ஸ்லாம் வந்து மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் மாற்றினாலும் வந்து அவருக்கு ஸ்க்ரீனில் வரும்பொழுது அந்த ரசிகர்கள் ஸ்க்ரீன் முன்னாடி போய் அப்படி கொண்டாட்டார்கள்ல, அது வேற விதம். இந்த படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. அந்த சஸ்பென்ஸை தயவு செய்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அமீர் கான் கடைசியாக வர ஒரு 10 நிமிஷம் வேறு லெவலில் கலக்கிறாப்புல. அதுவும் அந்த பிடி சம்மந்தமாக ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், அது தேட்டரே அல்லோகலப்படுது. கூலி எனக்கு தெரிஞ்ச 1000 கோடியை தாண்டி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட், அதுவும் ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லவே இல்லை. படம் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.